ஃபர்ஸ்ட் வந்து சாலு யூஸ் பண்ணிக்கோங்க. ஷா 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 அப்படி சொல்லி பார்க்கணும். அப்புறம் செகண்ட் வந்து மேல ஷா மேல போயிட்டு ரா அந்த டா மாதிரி வரும். ரா டா எப்படி வரும் அது மாதிரி ஷா ஷா அது மாதிரி. மூணாவது தந்தம் சா. அதுக்கு நான் அது கிளியரா தெரியும். இப்ப கொஞ்ச நாள் ஆகும் வரத்துக்கு பட் இட் வில் பி கிளியர். அது அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஒரு 1 வீக்கா சான்ஸ்கிரிட் புக் வச்சு படிக்கிறேன். ரொம்ப இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் இது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபெமிலியரிட்டி வரதுக்கு ரொம்ப. சம்ஸ்கிருத பாஷைக்கு வைப்ரேஷன் ஒன்று இருக்கு. பாஷைக்கு இருக்கும் அது மாதிரி சம்ஸ்கிருத பாஷைக்கு வைப்ரேஷன். அதுல சொன்னா அது இன்னொரு இது இருக்கு. அது ஃபண்டமெண்டலா வந்து தமிழ்ல மனப்பாடம் பண்ணிட்டேன். அது சான்ஸ்கிரிட் வச்சு படிக்கும் போது அத புக்கை பார்த்து படிக்கணும்னு ஒரு இது பண்ணி பண்றேன். அது நல்ல ஒரு அதுல பார்த்தேன். இந்த ஈஸ்வரா வாச்சால இந்த ஈஸ்வரா வந்து வேற மாதிரி போட்டேன். கேட்டேன் ஓகே தக்காபிக்கு ரெடி. ஓகே இதுல வந்து இது எழுதிருக்கேன். இந்த எழுதிங்களா? ஆமா இது வந்து சாய்ஸா வரைக்கும் எழுதிருக்கேன். சரி ஓகே வாட் எவர் யூ ரிட்டன் ட்ரை டு ஃபினிஷ் இட். ஆமா அது இன்னும் கொஞ்சம் அது தனியா சொன்னா தனியா பார்க்காம அதை படிக்கிறதுக்கு இன்னும் வரல. அது இப்ப வராது. அது எழுதி பழகிட்டோம்னா அப்புறம் புக்ல படிக்கும்போது தான் உங்களுக்கு என்ன லெட்டர்னு அது புரியும். ஆல்வேஸ் உடனே வந்து டக்குன்னு பண்ண முடியாது. ஏன்னா புது லாங்குவேஜ்னால நான் அதை பத்தி ஏதாவது ஸ்லோகத்தை இந்த மாதிரி லெட்டர் வந்தா யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை இது இப்படி வரதுனால இப்படி வருது அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். அது அப்படியே பழக்கத்துல வந்துடும். இது வந்து புதுசா நடத்தினது. ஆமா அயம் இதம் அயம் இதம். ஆமா இதுலதான் கொஞ்சம் எனக்கு புரியல. என்ன புரியுது சொல்லுங்க. இந்த ரெண்டாவதா சொன்னது இஎம் இதெல்லாம். இப்ப இது இன்னைக்கு டெஸ்டுக்கு உள்ளதை வந்து ஒரு வாட்டி எழுதி பார்த்துட்டு இருக்கேன். இதுல என்னன்னா இப்ப நம்ம வந்து ஒரே நிமிஷம் அயம் கஜஹா சொல்றோம். அதே மாதிரி ஏஷஹா அஜஹா சொன்னோம். ஏஷஹா மீனிங் தான் டிஃபரண்ட் இருக்கு. பட் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். திஸ் எலிஃபண்ட் திஸ் கோட் திஸ் எலிஃபண்ட் வாட் எவர் இட் இஸ் சேம் திங். ஐயம்ங்கிறது திஸ் எழுதி இது இது அதே மாதிரி நீங்க இருக்கும். அது 3 லிங்கத்துக்கு உண்டு. அதான் சொல்லி காமிச்சா இஎம் சீதா மமசுதா அப்படிங்கிறது சுதா ஸ்ரீலிங்கம் வரும்போது இஎம் தான் வந்தாகணும். ஓகே இஎம் மாலா இஎம் ரமா இஎம் பாலா இஎம் லலிதா இது இது இவள் அது மாதிரி இவள். அதே மாதிரி ஏஷா அதுக்கும் ஏஷா வருது. அப்ப ஆமா இதுல வந்து அதான் கேட்க இதுல வந்து ஏஷஹா கஜஹான்னு சொல்றோம். ஹா சவுண்ட் வருது. இத மாலாக்கு வரும்போது ஹா வரல இல்லையா? வரக்கூடாது. வேர்ட் எப்படி இருக்கு? மாலா பாலா அதுக்கு மேட்சிங்கா தான் ஏஷா அது மாதிரி. ஓ அந்த மாதிரி அதுக்கும் மேட்சிங்கா நம்ம பண்ணணும். பின்னாடி வர லெட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். என்ன லிங்க பதமோ ஃபாலோயிங் அந்த ப்ரோனவுன் அதுதான் குறிக்கும். ஓகே லிங்கம் வந்து ஸ்ரீலிங்கம் வந்தா ப்ரோனவுன் வந்து ஏஷா. லிங்கம் புல்லிங்கம் வந்தா ஏஷா. லிங்கம் புல்லிங்கம் வந்தா அயம். லிங்கம் ஸ்ரீலிங்கம் தான் இஎம். அந்த மாதிரி இஎம். சோ அது கிளாரிட்டி கரெக்டா இஎம் போட்டா அது ஏதோ பின்னால ஸ்ரீலிங்கம் தான் வரப்போகுது அப்படின்னு என்ன தெரியும். அயம் போட்டா ஏதோ இதுதான் வரப்போகுது. புல்லிங்க பதம் தான் ஏதோ வரப்போகுது. அது மாதிரி அது என்ன புரிஞ்சுக்கணும். ஏஷா போட்டா அது மாதிரி வரும். அதே மாதிரி தட்டுக்கும் இருக்கு. தட் தீஸ் தோஸ் அதெல்லாம் வரும். அதே மாதிரி இதம் பாத்திரம் ஏதத் பாத்திரம் ஏதத்துங்கிறதும் அதே மீனிங். அதே நபும்சகலிங்கம். நபும்சகலிங்கம் புஷ்பம் ஏதத் பலம் ஏதத் பத்திரம் எது சொன்ன ஏதத் ஜலம் எது சொன்னாலும் நபும்சகலிங்கத்துக்கு அதுக்கு தத்தத் ஏதத் என்னோட கிடையாது. ஹோமம் எல்லாம் பண்ணும்போது அக்னயே இதம் இதம் நமமா அக்னிக்காக கொடுக்கிற இது என்னோட கிடையாது.
இல்லைங்களா? இதம் நமமா அப்படின்னா வஸ்துவை சொல்ற போது, ஏன்னா திரவியம் கொடுக்கும்போது அந்த வஸ்து எல்லாம் வந்து நபும்ச கல்வி, இது என்னோட கிடையாது, நான் இதை இந்திரனுக்காக கொடுத்து விடுறேன் அப்படின்னு. ஸோ இதம் அப்படிங்கிறதுனால இது அது வஸ்து அப்படிங்கறதுனால அக்ரிணை, உயிர் இல்லாததுன்றதுனால அக்ரிணை, உயிர் இல்லாதது. நமஸ்காரம். தேங்க்யூ. ஜெயசங்கரி அம்மா. ஆமா, 2 பேரும் 9 நாட்ஸ்னால கன்ஃபியூஷன். ஓ சரி சரி. ஹோம்வொர்க் காட்டட்டுமா? குட். ஆமா காமிச்சு கொடுத்து நிறைய பேர் வரத்துக்குள்ளே வச்சு அது புரியுறது இல்லையா? அயம் இயம் அது நீங்க ஏதோ சொல்லிருந்தீங்க. மூணுமே அது ஒரு ஜாதி. ஏஷா ஏஷா ஏதத் அது ஒரு ஜாதி. ஜாதினா அதோட ரூட் வேர்டு டிஃபரெண்டா இருக்கும். ஓ சரி. ஓகே. என்னமோ பிளரியா தெரியுது. கிளியரா காமிங்க பார்க்கலாம். Why is it so blurry? இப்ப தெரியுதா? இல்ல இப்பதான் you have to come back again. ஓகே. இப்ப கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா. ஓகே. அதெல்லாம் முடிச்சாச்சு இல்லையா? இன்னைக்கு ஏராளவா 8 லெட்டரா இன்னைக்கு? ஆமா 8 லெட்டர் டெஸ்ட். ஓகே. அது என்ன அது புரிஞ்சுக்கணும். இது டவுட்ஸ் இருந்தா அப்புறம் பார்ப்போம். சரி. பானுமதி மகோதய வந்திருக்கேளா? இதுல ஹோம்வொர்க் எழுதிருக்கேன். தெரியுறதா? இல்ல கொஞ்சம் ஓகே. நான் வரைக்கும் எழுதிருக்கேன். சரி. நானா அந்த நன்னா நின்னியா அந்த ஏத்த அந்த மாதிரி வா தாத்தா தாத்தா இல்ல சச்சா சுத்தி அதெல்லாம் எழுதிட்டு தாத்தா அதெல்லாம் எழுதிட்டு லாஸ்ட்ல நான் வருது இல்லையா? நன்னா நின்னி. ஆமா அந்த அது வரைக்கும். கரெக்ட். ஓகே. அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க எல்லா குரூப்புக்கும் எல்லா 32 லெட்டர்ஸுக்கும் பண்ணி ஆகணும். நோ அதர் போ. ஓகே. அது அப்படியே வந்தாதான் நம்ம படிக்கிறது ஈஸியா இருக்கும். இப்போ இனிமேல் அடுத்து நான் சம்யுக்த அக்ஷராஸ் அதுக்கு போயிடுவேன். காம்பினேஷன் லெட்டர்ஸ் இருக்கு. அதுதான் இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்க போறோம். இது வந்து இந்த 32 லெட்டர்ஸ் ஒரு லெட்டர் படிச்சா அதே பேட்டர்ன் தான் நம்ம எல்லாம் எழுத போறோம். அதனால வந்து ஐ எம் நாட் ரிப்பீட்டிங். அதுக்கு இட் வில் டேக் லாங் டைம் இஃப் ஐ டு ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர் எவ்ரி டே. ஓ 15 நான் பண்ணிட்டே இருந்தேன் வச்சுக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு டேக் a long time. ஓகே. இன்னொரு ஏதாவது டவுட் எப்படி எழுதணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியலன்னா ஐ கேன் டு இட். தட்ஸ் ஹவ் வி டு. ஓகே. சரியா? லதா ஹரிகேஷனா? ஹரிகேஷா லதா नमस्कार मैम. हाँ नमस्ते. हाँ नमस्कार. யுகபாட்டம் நமஸ்காரம். நமஸ்தே. உங்களுக்கு யுகபாட்டம் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். காமிச்சிருங்க. நான் அப்புறம் கிளாஸ் டைம் ஆகும். நிறைய பண்ணிட்டு போட்டுருக்கேன். அப்புறம் அதுக்காக ஃபுல் எக்ஸைஸ் முடிச்சிட்டேன். ஓஹோ சரி. ஆல் ஆல்பபெட்ஸ் முடிச்சிட்டேன். சில லெட்டர்ஸ்லாம் எனக்கு பண்ணி காமிப்பேன் எப்படின்னு. சிலதெல்லாம் அபூர்வமா இருக்கும். அது வந்து அதுல வந்து நான் அந்த புக்கை வச்சுட்டு பண்ணினேன். வேற ஒண்ணும் இல்லை. அதான் தட்ஸ் தி பெஸ்ட் ஒன். தட்ஸ் தி பெஸ்ட் பார்ட். புக் வச்சுட்டு பார்த்து எழுதி பழகினேன். எல்லாமே ஆல் லெட்டர்ஸ் ஐ ட்ரைடு. ஓகே குட். ஏன்னா அது ஈஸி. இப்போ நான் அடுத்த லெவலுக்கு நான் போகணும். இப்போ இதில் உட்காந்து எழுதி காமிச்சிருக்க முடியாது. அது அனாவசியமாக டைம் வேஸ்ட் ஆகும். உத்தமம். சஹா வரலாம் வந்துட்டேன். ஓகேவா?
कापि कोपि सिद्धाः रेडिया किशोर होमवर्क प्रार्थना श्लोकाः ओके या வரைக்கும் எல்லாமே வந்துட்டு அந்த புக்ல என்ன இருக்கோ அது பண்றது நான் ஈஸி. ஏன்னா அது கொஞ்சம் ஆமா புக்கை பார்த்து தான் பண்ணினேன், எல்லாமே கம்ப்ளீட்டா புக்கை பார்த்து தான் எழுதினேன். அதே மாதிரி அன்னைக்கு நீங்க கொடுத்த வார்த்தைகளை கூட ஒரு 10 வாட்டி எழுதி பார்த்தேன். ஒவ்வொன்னு 5 வாட்டி எழுதி பார்த்தேன். எழுதினாதான் பாருங்க, இந்த வார்த்தைகள் எழுதி பார்த்தேன். வனம், அப்புறம் அந்த இது லதா, அதெல்லாம் எழுதி பார்த்தேன். யதி, அப்புறம் அந்த இது ரமா, அதெல்லாம் எழுதி பார்த்தேன். கோழி 5 வாட்டி எழுதி பார்த்தேன். பண்றதுதான் பெஸ்ட். நல்லா படிக்கவும் வந்துடும். எனக்கு என்னன்னா இந்த ஸ்லோகங்களை ஒழுங்கா படிக்கணும், நல்லா அதோட அர்த்தம் பழகாம அந்த ஸ்வரம் பழகாம படிக்கணும், அதான் முக்கியம். ஆமா, அதுக்குதான் அந்த ஸ்லோகத்தை அச்சரம் மாறாம அந்த இது மாறாம படிக்கணும். அது படிக்க கத்துட்டேன்னா போதும். எனக்கு பெரிய ஸ்காலர்ஷிப் வாங்க போறது இல்ல. I want to learn to read all Sanskrit slokas. Sanskrit slokas நல்லா படிக்கணும், அதான் முக்கியம். கான்ஃபிடென்ட்டா படிக்கணும், நம்ம பயம் இல்லாம படிக்க தெரியும். அதுதான் ஓகேவா? Okay, thank you. Anybody else is ready for the homework? I'm going to start the Satyam Arambam Kurmaha. कृपया म्यूट् कुर्वन्तु. ध्वनिवर्धकं म्यूट् कुर्वन्तु. ध्यानं कुर्वन्तु. Thank you. Homework kartillama. And end of the class pakatama. Okay. ध्वनिवर्धकं पिधानं कुर्वन्तु कृपया. ओम गजाननं भूतगणादिसेवितं कपित्थ जम्बूफल सारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं. सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि. विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः. गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे. नमस्ते सर्वेभ्यः. इदानीं वयम् अस्माकं संस्कृतकक्ष्याम् आरम्भं कुर्मः. प्रथमं श्रुतलेखनम् इति. श्रुतलेखनम् इत्युक्ते डिक्टेशन्. अन्तस्थाः सेमि वोवल्स् या रा ला वा, ऊष्माणः श ष स, अन्तिमे ह इति महाप्राण अक्षरम्. 8 अक्षरेषु वयम् इदानीं वयं श्रुतलेखन परीक्षा इत्युक्ते महत्परीक्षा, महापरीक्षा नास्ति, परीक्षा इति वयं चिन्तयित्वा श्रुतलेखनं कुर्मः. सर्वे सिद्धाः सन्ति इति मन्ये. एल्लारुम रेडी निனைக்கிறேன் ನಾನು. सिद्धाः, सर्वे सिद्धाः, all of you are ready iti manye. I think so. प्रथम अक्षरं ल, लता.
ल लता लक्ष्मीः लवणं ललिता लयं ल வெறும் லெட்டர் எழுதினா போதுமா இல்லைன்னா வேர்டும் எழுதுட்டுமா? only letter only ரைட், தேங்க்யூ. अक्षरमेव ल द्वितीय अक्षरं र र इति रमा रथः रविः। नमस्कारं गुरुजी। नमस्कारम्। इदानीं वयं श्रुतलेखनं कुर्मः। प्रथमाक्षरं ल ललिता लक्ष्मी लयम् इत्यादि। द्वितीय अक्षरं र र रविः रथः रमणीयः रमणीय। तृतीय अक्षरं ह ह इति हरः हरिः ह महाप्राण ह हरः हरिः। चतुर्थाक्षरं व चतुर्थाक्षरं व व। पंचमाक्षरं य य। पंचमाक्षरं य। षष्ठाक्षरं ष षण्मुखः षट्। षडाननः பதினோரு பேர் இருக்கா? सप्तमाक्षरं सा सरस्वती सरसिज सरसिजं सरस। सा सरस सा सरस। अंतिमाक्षरं श शतः शतम्। श शतम्। पुनः पठामि। प्रथमाक्षरं ला रा हा वा य श सा श। कृपया शुद्धम् अथवा शुद्धं वा इति कुर्वन्तु। श्वेतफलकं दृष्ट्वा कृपया शुद्धम् अशुद्धं कुर्वन्तु।
शुद्धं वा अशुद्धं वा इति कुर्वन्तु। குருஜி நான் எல்லாம் கரெக்டா எழுதிருக்கேன். குட், உத்தமம். குருஜி என்னோடதும் எல்லாம் கரெக்ட். எனக்கு அந்த இந்த ஷாக்கு பிரச்சனை. அது எப்படி தெரியும், எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? எந்த தகராறு அடிக்குது? இதுவா இதுவா? ஆமா 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 ஆமா. நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிச்சேன். ஷா ஷா சா. எல்லாம் கரெக்ட் போச்சு. எல்லாம் கரெக்ட். சுந்தரேஷ் மேடம். பானுமதி எல்லாமே கரெக்ட். Good. Okay. We are going to practice these three letters. The Ushmanaha. This is Sa. It's actually a Murdhan. I told you, you have to cut the tongue. Sha. Sha. Like a push in English. Sha. This is like a pa. Pa, sha, it's called. This is a pa, but then it's a slash inside. குருஜி ப்ளீஸ் மியூட் பண்ண சொல்லுங்களேன், உங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. மியூட் குர்வந்து. ध्वनिवर्धकं म्यूट कुर्वन्तु कृपया. जयशंकर महोदय. Sha. Then second one I gave you is Sa. It's a dantya. Dantya. Sa. It has to come near the teeth. Sa. Third, the last one is a Sha. I told you Talu letter. Sha. Okay. You can't even say that it's Shuraha na cholla mudiyadhu. Shuraha. It's not a Shuraha. Shuraha. Shauryam. Shauri Raja Perumal. When you say such things, you have to be clear, very careful. It is not a Shauri Raja Perumal. Shauri Raja Perumal. Okay? So, that you have to practice that. Swami Haridas Giri Choluvar. Sanskritam Theriyum Chutaro 3, he wanted to show off. He was talking to our wife கிட்ட சொல்லியிருந்தாரா, அங்க பாரு பாரு தோட்டத்துல ஆஷ்டு குஷ்டி வேஷ்டி தின்றது ஓஷ்டு ஓஷ்டு அப்படின்னாராம். He wants to show off his Sanskrit knowledge. அங்க தோட்டத்துல ஆட்டுக்குட்டி வேஷ்டியை தின்றது அது ஓட்டு ஓட்டு அப்படின்னா, இந்த ஷூட்டா இஷ்டா போட்டா சம்ஸ்கிருதம் பேசுற மாதிரி இருக்காது, வராது. So you have to be very very careful. பத உச்சாரணம் ஒரு சின்ன லோபமானாலும் கம்ப்ளீட்டா அர்த்தம் மாறிடும். So we have to be extremely cautious when we are using that. Okay? தமிழ் அந்த மாதிரி தான், இல்ல தடன்னு வர லாங்குவேஜ் தான். ழா ழா இதெல்லாம் இப்பெல்லாம் தமிழ்ன்றாங்களே, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பேசினா அசிங்கம். அந்த பாஷையை கொல்ற மாதிரி தான் மீனிங். அதனால தமிழ் அதெல்லாம் அந்த ழா எல்லாம் தனி, அதுக்கு ஒரு சிறப்பான லெட்டர், விசேஷ அக்ஷரம் அது. அதை ஒழுங்கா சொல்ல தெரியணும் முதல்ல. அதனால உச்சாரணம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்கோர்ஸ் வேத மந்திரம் பண்ணும்போது இன்னுமே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அங்க அந்த உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தம் அந்த 3 ஸ்வரங்கள்ல அது இழுத்துன்னு போகும்போது அது கரெக்டா இழுக்கணும், மாத்திரா கரெக்டா இருக்கணும். இல்லாட்டி அதுல லோபம் வந்ததுன்னா அதுக்கும் ப்ராப்ளம் வரும். அதனால அதுதான் அதுதான் வேத மந்திரத்தெல்லாம் அனாவசியமா எல்லாருமே சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா குரு மூலமா குரு முகமா கத்துன்னு தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப லேடிஸ்க்கு அது ப்ரொஹிபிட் பண்ணிருக்கா. ஏன்னா their physiology, the body structure is totally different from the men.
அதனால அவ அதை சொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்கா. நம்ம அதை மீறி நம்ம அதை சொல்லியிருந்தோம்னா அதுக்கப்புறம் அனர்த்தம் வந்துன்னா அப்புறம் வை மீ அப்படின்னு கேட்கக்கூடாது. எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி வருது அப்படின்னு. சிரவணம் பண்றதே நமக்கெல்லாம் ரொம்ப புண்ணியமான காரியம். அதனால அதை மாத்திரம் ஒழுங்கா பண்ணாலே, மரியாதை கொடுத்து அதை படிச்சவாளுக்கு மரியாதை கொடுத்து அது பண்ணாலே அதுவே பெரிய விஷயம், அதுவே பெரிய புண்ணியம் கிடைக்கும். நம்மளும் அவ மாதிரி சொல்லணுங்கிறது அதுல அந்த மாதிரி ஸ்பர்தா, அந்த போட்டியெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, பிரிவா இருக்கிற மாதிரி ஸ்பர்தாம் தியஜத்து யுத்தம் தியஜத்து தியஜத ஸ்பர்தாம் தியஜத, எல்லாத்தையும் விட்டு யுத்தம் பண்ண வேண்டாம், அந்த காம்படிஷனே வேண்டாம் அப்படிங்கறதான் எழுதியிருக்காரு அதுல. மைத்ரீம் பஜதல. ஸோ அதனால மந்திரங்களை ஸ்லோகங்களை சொல்லும் போது அழகா சொல்லணும், அந்த ஒரு பக்தியோட சொல்லணும், உச்சாரணத்தோட சொல்லணும், அர்த்தம் புரிஞ்சுட்டு சொன்னா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். அது நமக்கு வரும் கண்டிப்பா. ஒரு படிக்க படிக்க we will have that அபிருச்சி, அது மேல ஒரு ஆசக்தி, ஒரு அபிருச்சி வந்ததுன்னா அது கண்டிப்பா பலிக்கும். ஓகே, ஸோ இந்த ஷா சா சா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும், அது வரும். The next lesson I'm going to go is what we call I will go with the 32 letters என்னெல்லாம் possible combination letters அத்தனையும் we are going to see. Okay, இது சம்யுக்த அக்ஷராணி. ஒரே பதமா எழுதிக்கலாம், எனக்கு மேல இடம் இல்ல, இருக்கு. சம்யுக்த அக்ஷராணி, இது அப்படியே காப்பி அடிக்கும். நான் இப்ப வரப்போறேன், இப்ப உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஜஸ்ட் லைக் ஓபன் தா அண்ட் மேல தா, சம்யுக்த அக்ஷராணி. संयुक्त सकार with अनुस्वारम यू यया यू युक्त अक्षराणि you already written, so you know how to write it. அக்ஷராணி நீக்கு முன்னாடியும் கோடு போட்டு பின்னாடியும் கோடு போட்டுருக்கு. கால் வாங்கியது அது ஏன்னா நாக்கு ஒரு கோடு இருக்கு. ஓ, நாக்கு கால் வாங்கி இருக்கிறதுனால ஜாயின் பண்ணணும். ஓகே, அனுஸ்வரம் அக்ஷராணி அந்த கோட்ல ஜாயின் பண்ணணும். ஆல்ரெடி நாக்கு ஒரு கோடு இருக்கு. ஆமா நாக்கு ஒரு கோடு இருக்கு, இருந்தாலும் முன்னாடி போட்ட அக்ஷராணி. ஓகே, संयुक्ता எப்படி குருஜி போட்டுருக்கிறது? என்னதுப்பா संयुक्तல லாஸ்ட் संयुक्ता इत्युक्ते कंजंक्ट कांसोनेंट, ரெண்டு கான்சனன்ட்டா சேர்ந்து வரும். இத்தனை நேரம் படிச்சது வவல் அண்ட் இது கான்சோனன்ட், ஸ்வர வியஞ்சன சம்யோகம், அது யோக ரீதி. அது கு பிளஸ் ஆ கா, கு பிளஸ் ஆ கா, அது மாதிரி பண்ணலாம் இல்லையா. For 15 letters of the vowels combining with each and every consonant, அது எப்படிலாம் அந்த மாத்ராஸ் எப்படிலாம் வருது அப்படின்னு. கி அப்படின்னா இப்படி வருது, கி அப்படின்னா ரைட் சைட்ல வரும், அதெல்லாம் அந்த மாதிரி படிச்சிருந்தோம். இப்போ இது டூ கன்ஜங்க்ட் கான்சனன்ட்ஸ் பேரு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா. ஸோ ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து அது மாதிரி அதுக்கு என்னெல்லாம் வேர்டு பிரயோகம் இருக்கு அப்படின்னு. ஓகே, அந்த தேர்ட் லெட்டர் எந்த காம்பினேஷன் ஆஃப் எந்த லெட்டர்ஸ் இருக்கு? அந்த கு அண்ட் கா. இப்போ வரப்போற ஒரு நெக்ஸ்ட் இப்போ லெட்டர்ஸ் கூட கொடுத்துருவேன். அது ஓகே, संयुक्त अक्षराणि. அது ஆக்சுவலா யூ கேன் ரைட் இட் லைக் திஸ். கா ஹாஃப் லெட்டர் போட்டு இது பண்ணலாம், இட்ஸ் அலவுட். தி ப்ராப்ளம் இஸ் இந்த புக் யூ வில் only get பிரிண்ட்ல இப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இப்படி எழுதுறதுனால தப்பு கிடையாது. கு அண்ட் தா ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் கு தா பண்ணலாம். பட் இன் print you will get only you see this in the books, in all the books. அதனால it's better to know this also. संयुक्त
लिखितवन्तः इति मन्ये. I'm moving on to the combination letters. I will do for each and every letter. Bear with me. Okay. K plus ங்கிறது சமஸ்கிருதத்துல அதிக அப்படி சொல்லுவோம் நாங்க. க்கு மேல அப்படிங்கிற மாதிரி. plus ka. தெரியுது இல்லையா? plus ka. Ka. You remember this combination in dakha. Stacked up one above the other. Plus ka. Ka. பதம் வந்து குக்குரஹா. கு ஆல்ரெடி பண்ணிருக்கோம். இதுலயும் குக்கா போட்டு திருப்பி இன்னும் ஊ போட்டா குக்கு ரா. குக்குரஹா. டாக். हाफ का ஒரு ஃபுல் கா. இது ஹாஃப் இது ஃபுல் லெட்டர் ரெண்டும் சேர்த்தாதான் இக்கா. லைக் அக்கா தமிழ்ல சொல்ற மாதிரி இக்கா அப்படி வரும். The letter already written in the word dakha, one above the other, and then kukura. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிக்க படிக்க உங்களுக்கு காம்பினேஷன் லெட்டர்ல புரியும், என்னெல்லாம் எப்படி படிக்கணும்னு தெரியும். அது மாசம் சென்ஸ் வேர்ட்ஸ். பாலாதர்ஷத்துல கொடுக்குற வேர்ட்ஸ் இருக்கு, பட் நான் ஐ வில் எக்ஸீட் கொஞ்சம் மேல கொடுத்தேன். நான் எனக்கு லிமிட்டடா கொடுத்துருக்கா, வெறும் காம்பினேஷன் மாத்திரம் கொடுத்துருக்கா. ஐ ட்ரை டு கிவ் சம் வேர்ட்ஸ் ஆல்சோ. அதான் வேர்ட் கொடுத்தாதான் புரியும். ஆமா. Okay. I'm going to give one more word which most of you are familiar with that. இதுலயே நான் ராவ அடிச்சுட்டு டா போட்டேன்னா சேவல், ரூஸ்டர். குக்குடத்வஜ அப்படின்னு முருகனுக்கு ஒரு நாமம் உண்டு. குக்குடத்வஜாய நமஹா அப்படின்னு அதுக்காரு சேவர் கொடியும் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சேவர் கொடி. சுப்பிரமணிய புஜங்கத்துல எழுதும்போது பகவத் பாதா எழுதியிருக்கார், நமக்கேகினே சப்த ஏச்சாபி துப்யம் நமச்சாகதுப்யம் நம குக்குடாய. சேவர் கொடிக்கு நமஸ்காரம். குக்குடா அங்க ராக் பதில நட்டா போட்டனா ரூஸ்டர் சேவல். குக்குடத்வஜ அருணகிரிநாதர் யூஸா யூஸ் பண்ணிருப்பாரு இந்த வார்த்தையை. திருப்புகழ் நிறைய வரும் குக்கூட்டம் குக்கூட்டம். ஓகே. கு பிளஸ் கா கா குக்குடஹ குக்குரஹ. Next is our the friendly letter, what we learned in our caption. கவர்க்கத்துல என்னெல்லாம் பாசிபிள் இருக்கோ அது ஐ எம் கிவிங். அதனால அந்த மாதிரி ஒரு லெட்டருக்கும் காம்பினேஷன் பண்ணிட்டே வரலாம். ஓகே. கு பிளஸ் தா. கு பிளஸ் தா. தா தா இதுதான் அவைலபிள். பிரிண்ட்ல இதுதான் இருக்கும். அது எழுதினா தப்பு கிடையாது, பட் பிரிண்ட்ல இதுதான் இருக்கும். அதுதான் சம்யுக்த.
அதுல வந்த லெட்டர் சம்யுக்த. ஸோ ஓபன் கார் அந்த தாவை இந்த பக்கம் போடுறோம், இந்த லைன்ல போடுறோம். இப்படி எப்படி எங்க வேணாலும் போடக்கூடாது. ஒன்லி அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் வாட் இஸ் ஃபேசிங் திஸ் சைட் அதுக்கு தான் போடுறோம். பக்தா டிவோட்டி, பக்தி, ரத்தம் எல்லாத்துக்கும் இந்த வார்த்தை தான் தாதான். ரத்தா Bhaktah means பக்தன், ராம பக்தா, கிருஷ்ண பக்தா, ஹரி பக்தா, இந்த மாதிரி சிவபக்தா, டிவோட்டி, பக்தன். அதுல இருந்து வர்றதுதான் பக்தி, டிவோஷன். இந்த பக்கம் அந்த டீயை போட்டோம்னா பக்தி, கொம்ப அப்படி கொண்டு ஜாயின் பண்ணோம்னா பக்தி ஆயிடும். இந்த இடத்துல பக்தஹான பாவ சொல்ற போது எந்த பாவ போடுறதுக்கு பார்த்து பார்த்து பழக பழக தான் வரும் இல்லையா? ஆமா, அது வந்து பாகா மகாத்மா பக்தா அதையும் போட்டு அது போட்டு எழுத்தலாம்னு பண்ணக்கூடாது. கஷ்டம் கஷ்டம். அதுதான் யோசிக்கிறேன் எப்படி எந்த பாவ யூஸ் பண்றதுங்கிறது படிக்க படிக்க தான் வரும். வரும் இல்ல சொல்லணும், அது மாதிரி பழகிக்கணும். பழகிக்கணும் வார்த்தை. கிடையாது. அதை எப்படி சொல்லணும்? அப்ப அந்த வாய்ஸ் பண்ணி plus sa, sa, open ka, sa should be this side, bhakta. Okay. The next letter, I'm going to just erase it and then see what we do. Okay, next one is k plus Mahaprana tha. K plus tha. 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 Very rarely we use this word sakta for energy. ஏன்னா சக்திங்கிறது காமனா எல்லாருக்கும் தெரியும். இந்த வேர்டு சக்தா இருக்கு, கொஞ்சம் பின்னாடி கொடுத்து சக்தா இருக்கு. We have to use it and we will be finding it in some place. Sakta. அது சக்தின்னு வராது. அது இருக்கு. சக்திங்கிற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். சக்திங்கிற வார்த்தை இந்த மாதிரி இந்த சா வச்சு யூஸ் பண்ணலாம். அது வந்து தாலு லெட்டர் ஷா, சிவா ஷா வரும்போது சக்தி, அது வேற காம்பினேஷன், அது வேற ஷா. இது வந்து இங்க வந்து நான் இந்த சரஸ்வதி சா யூஸ் பண்றேன், தந்தியா சா. அது வந்து தாலு ஷா, சக்தி, அது வேற. குருஜி ஒரு சின்ன டவுட் எனக்கு. க வந்து ஆஃப் போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து க வந்து த வந்து ஜாயின் பண்ணணும். ஆமா பண்ணணும், அது இருக்கணும். ஓகே, கண்டிப்பா ஜாயின் பண்ணணும். இல்லாட்டி தனியா ஏன்னா காம்பினேஷன் லெட்டர் சொல்லிட்டு தனித்தனியா விட முடியாது. ஓகே. அண்ட் இங்க வரும்போது that's why when we write this has to touch here, மேல லைன் போகணும். ஓகே, மேல லைன் போகணும். பிளஸ் கா, கா அது மாதிரி படிச்சுட்டே வரணும் தினம் ஒர்க்ல. பிளஸ் கா ता भक्तः, प्लस था ता भक्तः. The next letter is next letter என்ன பண்ணலாம் பார்க்கலாம்.
இந்த வர்க்கத்துல we can take Shana. Plus na, the combination na इसलिए attach करेंगे. Plus na, पदम शक्नोति, मुझे शक्ति to be able, அப்படிங்கிற ரூட் இது. शक्नोति, he is able, अहम संस्कृतं लिखितुं शक्नोमि, वक्तुं शक्नोमि. பேசுறதுக்கு என்னால முடியும். I am able to talk in Sanskritam. I am able to write Sanskritam. லிখিத்தும் சக்னோமி, வக்தும் சக்னோமி, படித்தும் சக்னோமி, படிக்க என்னால முடியும். சக்னோதி, அது வந்து somebody else is doing. ராமஹா சக்னோதி, பாலகஹா சக்னோதி, பாலிகா சக்னோதி, அவளால முடியும், இந்த பையனால முடியும். இது என்ன கீழே எழுதிர்கள்? இஸ் ஏபிள். ஆமா, முடியும். பிராக்கெட்ல என்ன எழுதிர்கள்? பிராக்கெட்ல வெர்ப்னு போட்டிருக்கேன். கிரியாபதம், ஆக்ஷன் வேர்ட். இது பிளஸ் நா, न शक्नोति. So சவர்கால 2 லெட்டர் தான், 3 லெட்டர் பாசிபிள். ஸோ அது முடிச்சிட்டோம். தென் we will move on to சவர்கால ரொம்ப வராது, ஸ்டார்டட் ஹர்டானா வராது. தென் we will move on to பா, கு பிளஸ் பா. plus எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணா? க்னோவா? शक्नोति, kno, kna, KNA வரணும். kna. ஓகே. இது நெக்ஸ்ட் வந்து plus pa, pa, plus pa, kpa. वाक्पति, ब्रह्मा. वाक्ना देवी, वाक देवी ना सरस्वती. वाक्पति, the husband of, the master of Vak, Vak Devi, Brahma. K plus pa, kpa, Vakpati. Va, va, va பக்கத்துல கோடு வந்தா வா. पा, पा, ती, सताति ती, गर्भवती, वाक्पति. ஓகே. வாக்பதி. வேற என்னெல்லாம் பா வரும்? வேற ஒன்றும் இதுக்கு காம்பினேஷன் பாசிபிள் இல்லை. ஐ எம் கன்சர்ன் மேபி எங்கேயான வரலாமா இருக்கும். whatever I remember I will do it. K plus ma, ma. K plus ma, kma.
ரரா ரீதியில ரு ராக்கு சைட்ல வரணும். ரு ரு கினி அவ அண்ணா பேர் ருக்மி. ரு கினி நீ அண்ணா ருக்மிணி. இந்த பாகவத உத்தமர்கள் சொல்வது பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாசம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதாபியாம் ருக்மாங்கத அப்படின்னு ஒரு ராஜா இருந்தா தெரிஞ்சிருக்கவங்களுக்கு பாகவத்துல வரும். ருக்மா ருக்மாங்கத ருக்மா ருக்மிணி ருக்மிணி சத்யபாமாபியாம் சதிகம் கிருஷ்ணமாஸ்ரயே வருது. இக்குக்கும் மீக்கு நடுப்புற வர வேண்டிய கோடு இக்குக்கு முன்னாடி வருது. ரைட்டா? ஆமா. இக்குக்கும் மீக்கு நடுப்புற வர வேண்டிய அனுஸ்வரம் மீ. மீ எழுதிட்டு பாவவுடன் வாய்க்கிறது. அதான். அப்போ காக்கு முன்னாடி ஒரு கோடு வந்துட்டு மாவை போட்டுட்டு கொக்கி போடுறதுக்கு பதிலா காக்கு முன்னாடி முன்னாடி வந்துட்டு ஆமா பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது. ஹாஃப் லெட்டர் எப்பவுமே சப்போர்ட்டடா இருக்கணும். தேங்க்யூ. அதனால வந்து உள்ள வந்துடும். நீ வந்து சப்போர்ட் பண்றது இந்த பக்கத்துல இந்த கோடு இருக்கு மாவு இருக்கு. ருக்மிணி okay. So Kavargala these letters irukku. Apram we will move on with other letters, whatever possible letters are coming. I mean whatever we will get, we will get that. So k plus ka ka kukuraha kukutaha k plus ta kta bhaktaha k plus ha sakta k plus pa kpa makpatihi Q plus ma, Q plus na kna shaknoti, Q plus pa kpa vakpatihi, Q plus ma kma rukmini. Okay. Agre salamaha, agre gachamaha. Q plus ya. Plus ya. Kya. Vakyam. K plus ya. Kya. Vakyam. K plus ya, kya, vakyam. Okay. Next letter K plus ra. K adhika. Plus engiradhu Angla Bhasha. So adhika. K adhika ra becomes ra. Plus ra, ra. Ra is the following letter and like ra. K plus ra the pra, prathamaha. K plus ra, pra. Inga potrige the ra oda connection inga irukkom. It has to attach to the very vertical line just below the top on the line. Padam kramaha. Order. Akraman na disorder. அக்கிரமம் நடக்கிறது அப்படின்னா there is no order at all. பிரமஹான ஆர்டர். ஆர்டர்லி அது வந்து இது மாதிரி அட்வர்ட் மாதிரி வரும். கிரமேன அப்படின்னு ஆயிடும். இது வந்து கிரமஹா. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நாவும் ரா வந்து காவரை கம்பைன் பண்ணும் போது கீழே வருது. ஆனா மற்ற லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டா வருது. அது ஏன்?
அது அதனோட ரூல் அப்படி இருக்கு. ஏன்னா சிலது லெட்டர்ஸ் தான் சைட்ல பண்ண முடியும், சிலது வந்து ஸ்டாக்அப் பண்ண முடியும். குத்தா வந்து ஸ்டாக்அப் பண்ண முடியும். குத்தாவை நீ ஸ்டாக் பண்ணினா எப்படி புரியும், படிக்கிறதுக்கே முடியாது. அதனால அது சைட்ல பண்ணிட்டான். So there is some krama, there is some order followed by Panini, so we are all following. Okay. கீழே சில லெட்டர்ஸ்லாம் போட்டா புரியாது, என்ன எழுதிருக்கோன்னே புரியாது. we ourselves will struggle என்ன மாதிரி எழுதணும்னு. அது கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் காங்கிறது கிளாரி 2 கா இருக்கு தெரியுது நமக்கு. அதனால there are certain rules which have been made, so we just follow them and it makes sense also. ஆனா இப்போ வந்து கிரேன்னு இருக்கு, கிரான்னு இருக்கு, அது எப்படி கேட்கும் போது எப்படி எழுதுது, அதான் எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. சொல்றேன், நான் அது வரும்போது சொல்றேன். இப்ப நீ குழப்பவே கொஞ்சம் ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, வேர்ட் பை வேர்ட் வரும். அப்ப நான் அப்ப என்ன அப்ப புரியலன்னா இங்க. ஓகே ஓகே. க் பிளஸ் ரா கிரா கிரமஹ ஆர்டர். இதுலயே நெகட்டிவ் வரணும்னா அக்ரமஹா. முன்னால போட்டீங்கன்னா நெகட்டிவ் மீனிங். ஓகே. சோ யார் ரா பண்ணிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் லெட்டர் என்ன வரும்? லா. Plus la. La, I'm just giving example. K and la pakkatta pota ipdi puriyada. If you want, you can try this. But K and la stacks up and down the point. La. Adha clarity irukum. This is not very clear, so they don't recommend that. Even though we can say yes, I can write and read. Yes. இது போட்டா இன்னும் கிளாரிட்டி இருக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அது ஸ்பேஸ் பார்க்கவே பண்ணாது. சுக்லா, இந்த சிவாஷா சுக்லா, அது சுக்லாம் பரதரம் ஸ்டைலால சொல்ல முடியாது. சுக்லா அப்படிங்கிறத ஒயிட். சுக்லாம் பரதரம் விஷ்ணு. சுக்லபக்ஷ கிருஷ்ணபக்ஷ. Shukla Shuklambaradaram, Supamuni. Shukla means what? Shukla means? White, fortnight. White. White. Shukla Paksham. Shukla Ambaradaram. Shukla Pakshaha. Amavasyataha Paurnami Paryantam Shukla Pakshaha. Paurnamitaha Amavasya Paryantam Krishna Pakshaha. Plus la. Shukla. Kla. Okay. Then next is Ava. Ya, Ra, La. K plus Va, Kwa. K plus Va, Kwa. Pakwa. Pakwa. This can be written like this because the va has a circle. Pannalam, but again confusion varam irukradhukku it's better to start. Pakwa, right. Pakwani phalani, ripe fruits. Apakwani, manopakvam. That's this common word we have been using in our lingua. Manopakvam.
பிளஸ் வா குவா. இந்த குவாங்கிறதுக்கே வேர்ட் மீனிங் வந்து வேர் அப்படிங்கிற மீனிங், எங்கே அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. ரைப்பா ரைப் இங்க வந்து வரும்போது ரைப். ஆமா பக்குவமா பேசணும், மனோபக்குவம் சரியில்லை, அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம. இந்த பழம் பழுத்திருக்குன்னு சொல்றதுக்கு வர அந்த இதுவா பக்வானி பலம், பலம் பக்வானி பலானி, பக்வானி பழம், பக்வானி பழம். தமிழ் எழுதுவோம் பக்குவம் அப்படின்னு எழுதுவோம், அவ்வளவுதான் இடம் இருக்கு. பக்குவா அப்படிங்கிறது கிடையாது. நீங்க சொன்னீங்களே தனியா வந்தாலே என்னமோன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ள தனியா வந்தாலே வேர்ங்கிற மீனிங், எங்கே அப்படிங்கிற மீனிங், வேர்ங்கிற ஒரு மீனிங் இருக்கு. ரகுவம்சம் எழுதியிருக்காரு காளிதாசன். சூரிய வம்சா குவச்ச அல்ப விஷயா மே மதி அப்படின்னு எழுதியிருக்காரு. எங்க சூரிய வம்சம்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி, என்னோட மதி இருக்க இந்த புத்தி அல்ப விஷயம், ரொம்ப சின்ன புத்தி என்னோடது, நான் எப்படி எழுத போறேன் ரகுவம்சம் தெரியலன்னு எழுதுறது காளிதாசன். அப்புறம் எழுதியிருக்காரு ஒரு 13-15 சாப்டர் எழுதியிருக்காரு, அதுல சங்கம் எழுதியிருக்காரு. பட் சூரிய பிரபவோ வம்சா குவச்ச அல்ப விஷயாமே மதி அப்படிங்கிறது. அந்த டிஸ்பாரிட்டி காமிக்கும்போதுனா அந்த சூரிய வம்சம் எங்கே, என்னோட அல்ப புத்தி எங்க, அந்த மாதிரி கேட்கும் எங்கேங்கிற வார்த்தை வரும். தூரத்துக்கு நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு 25 வருஷம் ஆகும் நினைக்கிறேன் புத்தகம்லாம் படிக்கிற போது. என்ன சொல்றீங்க? அவ்வளவு தூரத்துக்கு நாங்க அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ்கிரிட்ல 25 வருஷம் மினிமம் ஆகும் நினைக்கிறேன். காளிதாசனோட படிச்சுட்டே பார்த்து படிக்கிறது நம்மள மீறி நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஸ்லோகா பாட்டுல வந்தாலும் சரி, தீட்சித கிருதியில வந்தாலும் எல்லாத்தையும் வந்துட்டு இருக்கு வேர்டு. அது ஏன் இங்க யூஸ் பண்றா அப்படின்னு திருப்பூர்ல இருக்கு நிறைய. அருணகிரிநாத் அப்படி கொட்டிருக்காரு சம்ஸ்கிருத வார்த்தைகள் இருக்கு. பட் நம்ம வந்து அதை நம்ம கேட்டுருக்குமே தவிர அப்ளை அந்த நாலேஜ். இப்ப இந்த வேர்டை கத்துன பிறகு அதை படிச்சு பாத்தீங்கன்னா ஓ இதுக்குதான் சொல்லிருக்கலாம். நம்ம அதை கூட்டாம்போக்குல இதனால இப்படி படிச்சுட்டே இருந்திருக்கோம் ஸ்லோகம் எல்லாம், அத உன்னிப்பா கவனிக்கல. நான் இப்ப பசங்கள்னு சொல்லுவேன், சோடசோபசாரம் பண்றா கோவில் எல்லாம் பாருங்க, சத்திரம் சமர்ப்பயாமி சாமரம் விஜயம் எல்லாம் காமிப்பா. அதை நம்ம பார்த்து கத்துக்கணும். சத்திரம்னா கொடையதான் காமிக்கிறா அப்படின்னு, தர்ப்பணம் அப்படின்னா அது காமிப்பா, அது கண்ணாடியை காமிப்பா. அதெல்லாம் நம்ம குப்பட்ட துவஜம் அப்படிங்க அப்பா பிளாக் காமிப்பா. அதை நம்ம பார்த்து கத்துக்கணும். இதெல்லாம் காமிக்கிறாளோ என்ன சொல்றாளோ அதை கேட்டு இந்த வேர்ட்ஸை தெரிஞ்சு விட்டுனா we can apply that knowledge. அப்போ ஆட்டோமேட்டிக்கா hands on மாதிரி தெரிஞ்சிடும். So plus one. Okay. The next letter is, I used to give this letter but I will try it. So plus sha. Plus sha. இந்த sha சொல்றேன்னு புரியணும். Plus sha. half letter, இது full letter. sha. பதம் வந்து வாக்ஷமஹ, control of speech. வாக்ஷமஹ. மௌனம் வேற, இது வாக்ஷமஹ வேற. Talking measured words become vakshama, controlling the speech. அனாவசியமா லொடலொடன்னு வாயில வார்த்தையை கேட்க மாட்டா, இந்த கண்ட்ரோல்டா பேசணும். நம்மளோட நாக்கு அடக்கி சொல்றோம் இல்லையா, அதுதான் வாக்ஷமா. யாகாவாராயினும் நாகாக்க என்று எழுதினாங்க. plus sha vakshamaha, control of speech. Some to control. Some karaha, control.
இதுல இருப்பார், சாந்தியா இருப்பார், ஒரு கண்ட்ரோல்ல இருப்பார். ட்ராங்குலிட்டி சமஹாமா. சாந்திஹி comes from the root sam, to be calm. The next letter, this we come across very often, so many words in this combination. அது வந்து நம்ம இதுல புக்ல இதுல கான்ஃபரன்ஸ்லயே கொடுத்துட்டா, I told you I will not give because it has a combination letter. K plus sha. The shabe sha, pushpam sha pota, punsha pota. அதுதான் இந்த ksha. So we cannot bring under the single letter of the consonant. அது ஹிந்தில அதை பண்ணிடுவா. அதே மாதிரி சம்ஸ்கிருத பாலாதர்ஷில பண்ணிருக்கா. இந்த லெட்டர் வந்து it has a combination of k plus sha. And it looks like this. பதம் வந்து க்ஷமா. க்ஷமா ரூபேன சம்ஸ்கிருதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை. Patience. When we make a mistake, we say kshamyatam. மன்னிச்சுக்கோங்கோ அப்படிங்கிறாம. க்ஷம்யதாம். க்ஷமஸ்வ க்ஷமஸ்வ பிரபோ வெங்கடேஷா. இப்படி வருது இல்லையா இந்த க்ஷா. திராட்சா இந்த க்ஷா தான் வரும். பக்ஷி இந்த க்ஷா தான் வரும். பக்ஷ இந்த க்ஷா தான் வரும். क्षत्रियः क्षत्रियः. क्षत्रत्राणकरी இந்த க்ஷமா. க்ஷமிக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப காமனா யூஸ் பண்றோம். புராண பௌராணிக க்ஷமிக்கணும்னு சொல்றது சா இல்லையா? அந்த சா இல்லையா? இந்த சா கிடையாது. இதுதான் க்ஷா தான். சாவே வராது. க்ஷா க்ஷமிக்கணும். ஈஸியா ஒண்ணுன்னா ரிக்ஷா சொல்லி பாத்தீங்க. என்னமா க்ஷமா சொல்லுமா? க்ஷமா க்ஷமா பேஷன்ஸ், ஃபர்பேரன்ஸ், மன்னிக்கும் தன்மை. அக்ஷராணி அக்ஷராணின்னு இதானே? அக்ஷராணி குட். அக்ஷராணின்னு க்ஷா இருக்கு. அது இந்த காம்பினேஷன் லெட்டர் தனியா அந்த கான்சனன்ட்ல பண்ண முடியாது. இது கூட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் லெட்டர் தான். ஆமா ஆமா. ச ச ச ர ஹ பார்த்தோம் நாங்க. ஆமா அது போல அத போல. குருஜி ஷா சவுண்ட் தான வருது இல்ல? க்ஷா சவுண்ட் வரலையா இல்ல? இக்கு உள்ள இருக்கு. இக்கு உள்ள இருக்கிறதுனால க்ஷா அப்படிதான் சொல்லுவோம். ஆக்சுவலா இங்க இருந்து ஆரம்பிக்கும் அது. க்ஷா ஷா தான் அப்சார்ப் ஆயிட்டு க்ஷாவோட அப்படி இக்கு கொஞ்சம் ப்ராமினென்ட்டா தெரியும். க்ஷா சொல்லி பாருங்க. ரிக்ஷா சொல்லி பாருங்க. இக்கு வந்து தான் க்ஷா வரும். பக்ஷி, அக்ஷி, குக்ஷி, க்ஷீரசாகரம், நிறைய நிறைய வார்த்தைகள். சரியா? அக்கு பிளஸ் க்ஷா. And the K plus Sa also we will see. K plus Sa. K plus Sa. Sa. Vak samaha. அங்க சமஹா, இங்க சமஹா. ஈக்குவல் இன் ஸ்பீச் அப்படி வரணும். வாக் சமஹா, ஈக்குவல் இன் ஸ்பீச்.
वाक्समः क प्लस सा क्ष वाक्समः சமஹான மா போட்டதுக்கு அப்புறம் 2 டாட் இருக்கா அதான் விசர்க்கம் போட்டதான் சமஹா. ஏன்னா மேல க்ஷமா வெறும் நீட்டி விட்டுட்டேன் அப்படியே. அது வந்து க்ஷமா வந்து ஸ்ரீலிங்க பதம். க்ஷமா 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 இது ஈக்குவல் ஸ்பீச். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லெட்டர் போறோம். என்ன பண்றோம், எப்படி எல்லாம் பண்ண போறோம் பார்க்கலாம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்கப்பா. சில நேரத்துல வந்து இப்போ டக்குன்னு மறந்து போயிட்டேன். சரி, நான் அப்புறம் எழுதி வச்சுக்கோங்க. at the end of the class. ख plus या ख plus या plus या क्या पदम வந்து मुख्यमंत्री मुख्य स्थानम मुख्य स्थलम मुख्य the tha வந்து the verb portion becomes a circle. பக்கத்துல யா ஆட் பண்ணு. मुख्य ख्याति ही फेम पुगड़ मुख्य is important chief मुख्य सेनाधिपति मुख्यमंत्री प्रधानमंत्री मुख्यमंत्री ख प्लस या महाप्राण विद्या இதுல ஒரு क्वेश्चन. இத சட்டுன்னு மிஸ்டேக் பண்றதுக்கு எனக்கு கண்ணுக்கு பாக்கச்சே இத வந்து ரா வல ஹாஃப் யா மாதிரி நினைக்காம இருக்கு. அதுதான் நீங்க அட்டாச் பண்ணணும். அந்த வார்த்தை என்ன பக்கத்துல வரணும். அந்த வேர்ட்ல என்ன வருதுன்னு அதுவும் பார்க்கணும். இது வந்து முறை வருமா, சம்டைம்ஸ் வரலாம். முறைங்கிறது ஒரு அசுரன் அப்படி வியா வரலாம். பட் அதுக்கு என்ன மீனிங் இருக்கு தெரியும். அதனால முக்கியம் வரும்போது அந்த பதத்துல வந்து கியா தான் போட்டிருப்பா அப்படிங்கிற நிதர்சனமா தெரியும். புகழ் கீர்த்தி மாதிரிதான் கியாதி. முதல் வார்த்தை மீனிங் என்ன? இம்பார்ட்டன்ட். मुख्य चीफ इम्पोर्टेंट मुख्यमंत्री मुख्य स्थानम प्लस या போர்டு கொஞ்சம் இதுவா காட்டுங்க. முக்கியாசி நீங்க கொஞ்சம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? என்னோடது கட்டாயி திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்கேன். ஓகே, கேன் யூ ரிப்பீட் ப்ளீஸ்? थैंक यू. ஓகே. plus ya kya that's how it is written. mukhya meaning important, khyatihi meaning fame, pugal meaning important. mukhiyam ani tamil எழுதுவாங்க. mukhiyam அப்படினு இது முக்கிய. அவ்வளவுதான் நமக்கு. லாஸ்ட் வேர்ட் திருப்பி சொல்லுங்க. கிளியரா தெரியல. லைட் பத்தலையா என்னன்னு தெரியல. ख्यातिहि ख्यातिहि ஓகே, थैंक यू. இது ख्यातिहिன்னு தான் சொல்றோம் இல்லையா குருஜி? ख्यातिहान சொல்றது இல்ல. ஈவோட எண்டிங் அது. ஈவோட எண்டிங் நால. ஓகே ஓகே. அப்ப he plus
ஹி அது மாதிரிதான் வரும். எந்த லெட்டர் கடைசியில் எண்ட் ஆகுதோ அதுதான் இந்த விசர்க்கம் எடுத்துக்கும். குரு போட்டு பக்கத்துல பண்ணா குருஹு ஆயிடும். தருஹு, ஹரிஹி, ஹரஹா, அது மாதிரி எந்த லெட்டர் கடைசி இருக்கோ அந்த சவுண்ட் எடுத்துட்டு it will operate. ஓகே. எனக்கு ஒரு கேள்வி. இப்போ ஏன் சில வார்த்தை வந்து ஹால முடியுது, சில வார்த்தைல அந்த ஹால முடியல? இப்போ புரியல. என்ன லிங்கம், என்ன ஆண் பாலா பெண் பாலா ஒன்ற அதுக்கு இண்டிகேட் பண்றது. ஓகே. கியாதிஹினா என்ன மீனிங் எழுதி இருக்கேன்? புகழ், ஃபேம், ஃபேம் எழுதி இருக்கேன். ஃபேம் புகழ். கீர்த்தி ஒரு வார்த்தை இருக்கு. So I'm going to stop the combination here. We'll continue. Kripaya patantu. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எல்லா வார்த்தையும் படிச்சு பாருங்க. ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதா பார்த்துட்டு இந்த மீன்டைம் संस्कृत बालादर्शः पुस्तकं स्वीकुर्वन्तु. प्रथमपाठः कृतवन्तः खलु, फस्ट् लेसन् पठ्यते. स्वरः व्यञ्जनः योगरीतिः बोलगा. योगरीतिः ரீதினா மெத்தடாலஜி. how does it come? யோகம் எப்படி நடக்கிறது, இந்த ரீதியில போச்சுன்னா அப்படி நம்ம வார்த்தைகள் உண்டு நமக்கு. லோக ரீதி அப்படின்னு சொல்ற மாதிரி இது வந்து யோக ரீதி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தோம். திஸ் சொல்றதுக்கு ரெண்டு பதம் இருக்கு. அயம் கஜஹா, ஏஷஹா கஜஹா. அயம் அஜஹா, ஏஷஹா அஜஹா. புல்லிங்க பதம் இண்டிகேட்டர். திஸ் சொல்றதுக்கு அயம் ஏஷஹா. ஸ்ரீலிங்க பதம் ஃபெமினன் ஜெண்டர் சொல்றதுக்கு இயம் பாலா, இயம் மாலா, அது மாதிரி சொல்லலாம். ஏஷா மாலா, ஏஷா பாலா அப்படி சொல்லலாம். நபும்சகலிங்கம் ஆப்ஜெக்ட் மாதிரி சொல்றதுக்கு, வஸ்து சொல்றதுக்கு இதம் பாத்திரம், இதம் நேத்திரம், ஏதத் பாத்திரம், ஏதத் நேத்திரம். சரியா? அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பார்த்தோம் லாஸ்ட். So we will move on to the Dvitiya Patah. Okay, second lesson which is there in that book in your Samskrita Baladarshah. கோபி சந்தேகா அஸ்திவா, ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரு क्वेश्चन இருக்கு எனக்கு. நீங்க அன்னைக்கும் சொன்னேன், இப்போ ரிப்பீட் பண்ணல. எனக்கு ஏனோ எனக்கு கிளாரிட்டி வர மாட்டேங்குது. ஐஎம்க்கும் ஏஷக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரே மீனிங். ஒன்னு வந்து அயம், இயம், இதம் ரெண்டும் அது வந்து வேற ரூட்ல வரும். ஏத்தத் வந்து வேற ரூட்ல இருந்து வரும். அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. थैंक यू. மீனிங் இஸ் எக்ஸாக்ட்லி தி சேம். ஓகே थैंक यू. அயம் மறந்து போச்சா ஏஷகா போடுங்க, ஏஷம் மறந்து போச்சா அயம் போடுங்க. ஓகே ஓகே
தேங்க்யூ. இன்டர்சேஞ்சபிள், மீனிங் ஒன்னே தான், பட் ரூட் வந்து வேர்டு வந்து வரும்போது டிஃபரெண்டா வரும். அதுதான். ஓகே, இந்த லெசன் த்விதீயஹ பாடஹ என்ன இருக்கு? The first word it says ayam vrikshaha. இது ஒரு மரம், இது மரம். அயம் ஏஷஹால யூஸ் பண்ணும்போது ப்ராக்சிமிட்டி, கிட்டக்க இருக்கிறத இயம் இது அப்படி. அயம் விருக்ஷஹா, அயம் பாலகஹா, அயம் மம பிதா இது என்னோட அப்பா, அயம் மம சகா அப்படிலாம் சொல்லும்போது பக்கத்துல இருக்கும்போது சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் அதே கொடுக்கிறது சஹ கஜஹா, தட் எலிஃபண்ட். when you show that the distance, இப்போ பக்கத்துல கை வச்சுன்னு சொன்னா அயம் ஏஷஹா, ஏஷஹா கஜஹா, அயம் கஜஹா, சஹ கஜஹா அந்த யானை, தட் எலிஃபண்ட் இங்கிலீஷ்ல சொல்லும்போது சஹ அப்படிங்கறத ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு சஹ. அதே மாதிரி அயம் சஹ. ஏஷஹ this சஹ is that, இது அது. ஏஷஹ சஹ, சா பக்கத்துல விசர்க்கம் வந்தா சஹ. அத ரொம்ப அழகா சொல்லணும். ஏன்னா இன்னொரு படம் ரேட்லாம் வரப்போகுது, அதுக்கு வந்து வேற காம்பினேஷன் இருக்கும். சஹ. அதே மாதிரி அயம் வந்தாலும் சஹ, இது அது, இதெல்லாம் புல்லிங்க. So that's why we are using அயம் கஜஹா, ஏஷஹா கஜஹா, சஹ கஜஹா அந்த யானை, that elephant. அயம் பக்கத்துல என்ன எழுதுறீங்க? கொஞ்சம் பின்னாடி கொடுங்க. ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு டேஷ் போட்டுருக்கு. அயம்க்கு ஓகே ஓகே. அயம் சார், அயம் சார். இந்த சிங்கிள் வேர்டா வரனால மா வந்து நான் ஃபுல் மா தான் எழுதணும். ஐ cannot put an அனுஸ்வாரம் இருக்காம. சிங்கிள் வேர்டா வரனால மா வந்து சிங்கிள். சொல்லுங்க உங்க மறுபடியும் சொல்லுங்க. ஐஎம்னு யா போட்டு மேக் மேலே புள்ளி குத்துனான்னு சொன்னேன். புள்ளி வைக்க கூடாது, ஏன்னா இது சிங்கிள் வேர்டா எழுதுறேன். ஓ, சிங்கிள் வேர்டா எழுதிருச்சா இப்படிதான் வரணும். இப்படிதான் சரிங்க, ஒரு எழுத்து எழுதணும். இப்படிதான் இருக்கணும். எண்ட் ஆஃப் தி லெட்டர் வரும்போது, எண்ட் ஆஃப் தி பதம் வரும்போது இப்படிதான் இருக்கும். மேல அனுஸ்வாரம் பண்ணக்கூடாது. அயம் அயம் விருக்ஷஹா, ஏஷஹா விருக்ஷஹா அப்படி வரும்போது சஹ கஜஹா, சஹ விருக்ஷஹா அப்படிங்கிறது. விருக்ஷம்னா தெரியும், மரம். இது ஒரு மரம். அதே சக விருக்ஷஹா, கொஞ்சம் தள்ளி மரம் தள்ளி இருந்ததுன்னா சக விருக்ஷஹா சொல்லணும். ஏன்னா இது புக்ல அயம் தானே சொல்றா, நான் ஏன் சக சொல்லணும் அப்படின்னு கேட்க முடியாது. தட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள். இது மரம், அது மரம், ரெண்டுமே அப்ளிகபிள். ஸோ சக விருக்ஷஹாவும் சொல்லலாம். அயம் விருக்ஷஹா, சக விருக்ஷஹா. அயம் விருக்ஷஹா, சக விருக்ஷஹா. அடுத்த லைன்ல பார்த்தோம்னா we are introducing கிரியாபதம். கிரியாபதம்னா ஆக்ஷன் வேர்ட். அயம் அயன் என்ன குருஜி டிஃபரன்ஸ்? அயன் அயம் என்னது? அயம் விருட்சகா, அயம் விருட்சகா, அயன் அயன் விருட்சகான்றது. அயன் வரக்கூடாது, அயம் தான் இருக்கணும். மேல புள்ளி வச்சிருக்கணும், அப்படியே மகாரம் வரணும். ரெண்டு தான் அலவுட். ஓகே, வேற ஒண்ணும் இல்லை. கிரியாபதம். இந்த கிராத்தை தெரிஞ்சிருக்கு. கிரமஹால வர பிரா, அதுக்கு க்ரீ போட்டோம்னா எப்படி வருது? கிரியா பதம். கிரியாபதம் அப்படின்னா வேர்ப்.
action word. Kriyana action, padamna word. Kriya action word. Kriya padam word. The second letter you will see. கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் கிரியாபதம். Gachati. கிரியாபதம். Gajaha gachati. An elephant goes. Elephant is கிரியாபதம். கிரியாபதம். Kriya padam. Kriya action, padamna word. Action word. Okay. Angla bhashaya word. Kriya shakti. Writing, walking, அப்படிதானே? Writing, walking. என்ன question? இந்த கிரியா பதம்ங்கிறது continuous sentence like writing or walking. Anything. Walking, running, reading, singing. In all actions. They come under All actions. Continuous sentence. Kriya padam action. In the book la கொடுத்திருக்கா second sentence. Gajaha gachati. The first sound, second sound combined. அது வரப்போகுது next week. Gachati. கச்சத்தினா என்ன? Going. Gach to go. Going. ஆமா. The elephant is going or elephant goes அப்படின்னு சொல்லலாம். யானை போகிறது. யானை போகிறது. தூய தமிழ் யானை செல்கிறது. Then ajaha tishtati. அடுத்த சென்டென்ஸ் கொடுக்குறார். Goat is standing. Tisht அப்படிங்கிறது நிக்கிறது. ஆடு நிற்கிறது. யானை போகிறது, ஆடு நிற்கிறது. நிக்கிறதுக்கு என்ன சொல்றது ஹிந்தில சான்ஸ்கிரிட்ல வேர்டு? எதுக்கு? திக்ஷதியா. டிக்ஷன். திஷ்டதி. 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 Standing. நிக்கிறது. திஷ்டதி. The tha. மூர்தன் ரெண்டுமே மூர்தன் லெட்டர். ஷு வந்து வந்திருக்கு. தா மகா பிராணா தா. அது ரெண்டும் கம்பைன் ஆச்சுன்னா திஷ்டதி. திஷ்டதி. திருத்திய வாக்கியம் என்ன கொடுத்திருக்கா? விருக்ஷஹ பலசி. பழுக்கிறது. மரம் பழுக்கிறது. பழங்களை பழுக்கிறது. The tree bears fruit. உங்களுக்கு too many words யூஸ் பண்ணணும். பலத்தினா முடிஞ்சு சொல்லணும். விருக்ஷஹ பலதி. மரம் பழுக்கிறது. Next sentence. Ramaha patati. Raman படிக்கிறான். Ramaha patati. Raman படிக்கிறான். பட்டதி. அதுல என்ன பாடம் வருது? பட்டதி அந்த ரூட்ல இருந்தா பாடஹா லெசன். Ramaha patati. Now we go through that again. Ayam vrikshaha. இது மரம். ஏஷஹா விருக்ஷஹா. இது மரம். சஹ விருக்ஷஹா. அது மரம். For both ayam saha eshaha to saha ரெண்டுக்கும் ஒரே சஹா தான். சஹ கஜஹா அந்த யானை that elephant. கஜஹா கச்சதி யானை போகிறது.
we are talking about ஒரு யானை போகிறது. அஜஹ திஷ்டதி ஒரு ஆடு நிற்கிறது. விருக்ஷஹ ஃபலதி ஒரு மரம் பழுக்கிறது. ராமஹ படதி ராமன் படிக்கிறான். So start reading the words. The combination letters we will be reading, but we will now you know the format. Adha rule eppadi theriyudhu, indha letter eppadi combine ஆகுது theriyudhu. So gachati ki q sharp side la vandirukku. tishtati ki shu and cha stack up ஆயிடுது. So ரெண்டு method we have studied them. இந்த letter வரலையே தவிர you know how to write it, you know how to understand it. So அத படிச்சிட்டு வாங்க. I am moving on to the upadesha mala, the slokas what we have been learning. ஒரு ஸ்லோகம் பண்ணோம், ரெண்டு ஸ்லோகம் பண்ணோம் போன வாரம். So we will move on to the third sloka. First slokam nabhaso bhushanam chandro narinam bhushanam patihi prithivyaha bhushanam raja vidya sarvasya bhushanam bata shatruh pita vairi येन बालो न पाठितः न शोभते सभा मध्ये हंस मध्ये बको यथा. So we did the third one also. पुस्तकस्था च या विद्या परहस्ते च यद्धनम् कार्यकाले समायाते न सा विद्या न तद्धनम्. இன்னைக்கு for all the good students, good slokas. Okay, இந்த ஸ்லோகம் எப்படி படிக்கிறோம்னா சுகார்த்தி ஸ்டேட் त्यजेत विद्याम. அது द्वि அப்படிங்கிற லெட்டர் வரும். त्यजेत विद्याम विद्यार्थी के त्यजेत सुखम. सुखार्थिनः कुतो विद्या कुतो विद्यार्थिनः सुखम. सुखार्थी चेत त्यजेत विद्याम त्यजेत प्लस विद्याम विद्यार्थी चेत அன்னைக்கு இன்டரப்ஷன் இருக்கு. யாரதோ வீடியோ போட்டுருக்கு. विधानं कुर्वन्तु, म्यूट् कुर्वन्तु. सुखार्थी चेत् त्यजेत् विद्यां विद्यार्थी चेत् त्यजेत् सुखम्. सुखार्थिनः कुतो विद्या विद्यार्थिनः कुतो सुखम्. அங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சுக அர்த்தி, யார் வந்து சுகத்தையே யாசிக்கிறாளோ அர்த்தி அப்படிங்கிறதா கேட்கலான்னு. Whoever desires are always yearns for, அதுக்காகவே ஏங்கின்னு இருக்காங்க. யஜேத் வித்யா, சுகத்தை மட்டும் என்ஜாய் பண்ணணும்னா உன்னோட படிப்பை மூட்டை கட்டி வை. யஜேத் give up your vidya, education விட்டுடு, ஜாலியா ஊர் சுத்திட்டு வித்யார்த்தி சேத் யஜேத். சுகமே இல்லாம இருக்க வேண்டாம், படிக்கணும் அப்படின்னா சில சுகங்களை இழந்து போட்டு தியாகம் பண்ணணும். தியாகிங்கிற வார்த்தை தான் தியாகத்துக்கு வருது, இந்த ரூட் தான் தியாகத்துக்கு வருது. யஜேத் சுகம். ஸ்டூடெண்டா இருக்கணும்னா you have to let go some of the partying and happiness.
विद्यार्थिनः அதுல क्वेश्चन கேக்குறாங்க third सुखार्थिनः कुतो विद्या wants to like happiness how can he become efficient in his education and learning because his mind is only towards ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு மேடம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு कृपया म्यूट कुर्वन्तु सर्वे इदे पाठमायिडं बोलुगुनु म्यूट कुर्वन्तु निधानं कुर्वन्तु सुखार्थिनः कुतो विद्या if you want to enjoy all the time then where is the need for you to educate yourself and where will the education come to you how does it come to you because you don't go towards it it's not going to come towards you कुतो विद्यार्थिनः सुखम नन्ना படிக்கணும்னு குழந்தைகள் நினைச்சனா அவ சும்மா என்ஜாய் பண்ணிட்டே டிவி பார்த்துட்டே உட்கார்ந்திருக்க முடியாது they have to work hard அதுதான் அந்த பிரம்மச்சரியம்ங்கற அந்த ஆசிரமத்துல இருக்கும்போதே பிரம்மச்சரியம் அது டிவோட்டட் டு எஜுகேஷன் அந்த நேரத்துல அந்த பசங்களுக்கு வேற ஒண்ணும் மைண்ட்ல இருக்க கூடாது அதனால அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி படிச்சாதான் குழந்தைகளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் फुल फोकसोड படிக்கிறது எல்லாம் முடியும் विद्यार्थिनः कुतो विद्यार्थिनः सुखम எங்க நல்லா படிக்கிறவங்களுக்கு எங்க ஹாப்பினஸ் எங்க இருக்க போறது எதுனா அதையே போட்டு பிரஷரைஸ் பண்ணிட்டு அதை கொண்டு என்னால முடியவே இல்லை மூச்சு விட்டு டிப்ரெஷன் அதுவும் பண்ணணும் எல்லாம் பேலன்ஸ் இதுல கொஞ்ச நேரம் எஸ் ரிலாக்ஸ் மூச்சு பிராணாயம் மாதிரி ஏதாவது பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு தென் of course you can watch your Doordarshanam கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு then you have to go back to your study இதையே பண்ணிட்டு இருப்பேன் ரிமோட்டே வச்சு விளையாடிட்டு இருப்பேன் வீடியோ கேம் விளையாடுவேன் அப்படின்னா படிப்பு போட்ட விடணும் அப்படிங்கிறதுதான் இந்த ஸ்லோகத்தோட ஓகே சுகார்த்தி சுகம் தான் உனக்கு இம்பார்ட்டன்ட் கேட்னா if you want to be a person who is always going towards happiness படிக்க மறந்து வித்யார்த்தி you are a good student yajet sukham the happiness always enjoying அதெல்லாம் ஓகே ஏன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணா அவளுக்கு எப்படி எஜுகேஷனுக்கு டைம் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஸ்டூடியஸா இருக்கணும்னா அவளுக்கு எப்படி என்ஜாய்மெண்ட்டுக்கு டைம் இருக்கும் அப்படிங்கிறதுதான் क्वेश्चन ஓகே I'm going to read the words please पुनः अनुवदन्तु मनसि सुखार्थी चेत त्यजेत विद्यां विद्यार्थी चेत त्यजेत सुखम सुखार्थिनः कुतो विद्या सुखार्थिनः कुतो विद्या कुतो विद्यार्थिनः सुखम ओके सो कृपया அந்த ஸ்லோகம் எல்லாம் படிச்சு பாருங்க simple slokas problem and you can watch me at YouTube and practice இதெல்லாம் ரொம்ப ஹேண்டியா வரும் நிறைய அந்த மாதிரி ஸ்லோகம் வந்து படிக்க நிறைய you know how to read it in a simple meters அதனால நிறைய படிச்சுட்டே வாங்க ஓகே சோ இதுல வித்யான்னு சொல்றேன் இல்லையா அங்க வி தாதா தானா கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு டு பிளஸ் யா அது காம்பினேஷன் லெட்டர் அது வரும் அது நவர்கா வரும்போது வரும் ஓகே தேங்க்ஸ் then you whatever you come across in your slokam or your book everything will come in the class plus it look like tongue twisting மாதிரி இருக்கு இந்த வார்த்தைகள் tongue twisting ரொம்ப tongue twisting மாதிரி தான் இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம பழக்கம் இல்லாதனால இருக்கலாமா இருக்கும் பழக்கம் பண்ணிட்டா சித்திரமும் செந்தமிழும் சம்ஸ்கிருதமும் நான் பழக்கத்துல வந்துடும் ரொம்ப tongue twisting எனக்கு பாக்குறேன் ட்ரை பண்ணுங்க ஒன்றும் கஷ்டமே கிடையாது கஷ்டமே பட வேண்டாம் நிறைய கேட்டுட்டே இருக்கும் அந்த லக்கிலி அந்த யூடியூப் காப்பி இருக்கு உங்ககிட்ட அதை வச்சு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் சொல்றதுக்கு வராதுங்கிறது உலகத்துல கிடையவே கிடையாது எல்லாம் நம்ம மனசுல பிரயத்னம் அபியாசம் முயற்சி பண்ணி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும்னா வராதுங்கிறதே கிடையாது நோ ப்ராப்ளம் இன்னொரு வாட்டி அந்த ஸ்லோகத்தை சொல்றேன் ஓகே சுகார்த்தி சேத் कुतो सुखार्थी चेत त्यजेत विद्यां विद्यार्थी चेत त्यजेत सुखम सुखार्थिनः कुतो विद्या
विद्यार्थिनः कुतः सुखम् कुतो विद्यार्थिनः सुखम् अपि कुतो विद्यार्थिनः सुखम् நான் அந்த பதச்சை இது பண்றேன் அந்த க்ளோஸ் ஆர்டர்ல போடுறேன் சுகார்த்தினः कुतो विद्या कुतो विद्यार्थिनः இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல சுகார்த்தி சுகார்த்தி சேத் அடுத்தது என்னது அது எப்படி படிக்கணும் யஜேத் வித்யா யஜேத் வித்யா யஜேத் யாகம் யஜேத் யா அது வரப்போகுது ஓகே யாகராஜ அது வரும்போது சியா யஜேத் I'm going to conclude the class, but I'll be sitting here to go through the homework those who have not shown. So, कृपया दर्शयन्तु पुनः गच्छन्तु. Okay? त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीमहीषाः. गो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम्. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. शुभरात्रिः. सुप्रभातं for अन्य भारतदेशे सुप्रभातम्. अन्य प्रदेशेषु शुभरात्रिः. धन्यवादः. पुनरागामि शनिवासरे भानुवासरे प्रातःकाले मिलामः. कोऽपि सन्देहः अस्ति चेत् कृपया वाट्साप् द्वारा लिखन्तु. एवं वाट्साप् द्वारा एवं you can call me time permit. I may not be awake during the night time. I want to sleep nicely. next week test இருக்கா டெஸ்ட் இந்த மாதிரி வார்த்தைகள் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணும்னா பண்ணுவாங்க. அதர்வைஸ் நான் வந்து only when you write the letters it's important for me. After that I won't bother you. Okay. So not nothing wrong in preparing like a test. எல்லாம் படிச்சு பார்த்து இந்த ஸ்லோகத்திலேயே செகண்ட் லைன் வர்த்தே யத் தனம் அப்படி சொல்லலையா இது த அந்த தாவை ரெண்டு வாட்டி ஒரு வாட்டி கட் பண்ணினா ரெண்டு வாட்டியா சொல்லணும் அத. ஆமா அது பண்ணனும். அது மாதிரி நம்ம எழுதி படிக்கவே இல்லையே. இல்ல வேர்ட் மீனிங் போல் தான் சொல்லுவேன் நான். யத் தனம்ங்கற வார்த்தை இது த இருக்கு அங்க இருக்கு. யத் தனம் டபுள் தான் இருக்கு அங்க. அது மாதிரி எழுதி நம்ம பார்க்கல இன்னும் வரல. அது சவர்க்கமே வரணும். இப்பதான் கவர்கா பண்ணிட்டு இருக்கேன். சரி அதான் படிச்சல நீங்க யத் தனம்னு கரெக்ட்டா. ஆமா சவர்க்கம் தான் போட்டு ஒரு வாட்டி கட் பண்ணினா அது இது த. சவர்கா முடிச்சு சவர்கா முடிச்சு அதுக்கப்புறம் தான் சவர்கா பர்ஹஸ்தி ச யத்தனம். ஆமா பர்ஹஸ்தி ச யத்தனம் காரியகாலே சமாயாதே ஒரு வாட்டி எல்லாரையும் ஒரு வாட்டி படிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் தெரியும். அது படிச்சிடுவாங்க. then we can all read each one of them. Okay. நாலு ஸ்லோகத்தை படிச்சிடலாம். Thank you. Okay. Thank you. If you have any questions or if you want to show your homework, कृपया wait பண்ணுங்க. धन्यवाद. नमस्कार. நமஸ்காரம். புஸ்தகத்துல வேற மாதிரி போடுறாங்க. என்னதுல கிளிப்தா வார்த்தையா? அப்படியே எழுதிருக்காங்க. தப்பு கிடையாது. அவ பிரிண்ட்ல என்ன இருக்கோ அவளுக்கு அச்சுக்கு அப்படிதான் போடுவான். அதனால டோன்ட் வரி அட் ஆல். நம்ம எழுதுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. நமஸ்காரம். ஹரியோஸ்ரீ என்ன क्वेश्चन सह प्रश्नः ஹோம்வொர்க் காட்ட மாட்டேன்னு போயிட்டேன். சரி ஸ்ரீ இருக்கானா இன்னைக்கு? ஸ்ரீ இருக்கா? Yeah both of you one by one. Hi Shri.
எல்லாம் எல்லாம் எழுதிப்பா. வெரி குட். காக்கா கிக்கெல்லாம் கிளியரா இருக்கு. ஓகே. அது வரைக்கும் இந்த காலம் முடிச்சுட்டே இருக்கேன். அந்த ஒரு லெட்டரா முடிச்சிருக்கோம் அது. ஏன்னா 32 நான் சொல்லி கொடுத்தா டைம் ஆயிடும் எனக்கு. ஓகே. ஐ அம் டெல்லிங் யூ டு காப்பி ஃப்ரம் தி புக். ஓகே, அது பண்ணிட்டு ஸ்ரீ காமி போறோம். ஓகே, ஹூ இஸ் கமிங்? ஹரிஹரன் மகோதய வரேலா? கமிங். ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ஓகே ஓகே. சச்சா சிச்சில முடிச்சாச்சு. ஓகே குட். என்னப்பா? எல்லாமே ஒன் டைம் எழுதிருக்கேன். அது போறேன் பாரு. அதுல படிக்க வந்து இதெல்லாம் ஃபெமிலியாரிட்டி வரணும் எனக்கு. படிக்கும் போது நாட் ஹேவ் எனி ப்ராப்ளம். இதெல்லாம் இப்படி வரும் அப்படின்னு புரியணும். ஓகே ஓகே. அப்ப கல்யாணி சொல்லுமா. ஓகே குட். சரி, எது வரைக்கும் பண்ணிருக்கோங்க? எல்லாம் எழுதி இந்த ஃபுல் லெட்டர்ஸ் வந்துட்டு இருக்கா இப்போ? ஓகே சரி. இல்ல இது தெரியல. மியூட்ல இருக்கல பாருங்க. ஐ cannot hear you. சரி, மியூட்ல இருக்கு. இதுல வந்து ராக் வந்து அந்த 3 லெட்டர்ஸ் வராது. ரு அதெல்லாம் வராது. ஆமா, ரு ரு அது ரூவோட சாப்பாடு. ரு ரு அந்த 3 லெட்டர். அதுக்கப்புறம் லாக்கும் அது வராது இல்லையா? அந்த 3. ஓகே, பாக்கி எல்லாத்துக்கும் இருக்கு. மிச்சம் எல்லாத்துக்கும் உண்டு. பாக்கி எல்லாத்துக்கும் இருக்கு. நான் ஹா வரைக்கும் எழுதியிருக்கேன். அந்த சில லெட்டர்ஸ்லாம் நான் மெத்தடாலஜி சொல்றேன். நானு எழுதும்போது உள்ளுக்குள்ள வரணும். அது அப்படி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. தனியா வெளியில ரு வரக்கூடாது வெளியில. நான் புக்ல இருக்கிறதுதான் பார்த்து எழுதினேன். புக்ல இருக்க நான் பார்த்துட்டு தான் அந்த புக்கு தான் நான் ரொம்ப நாளா யூஸ் பண்றேன். நல்ல கவலை இல்லை. அதுல அதே இப்ப சம்யுக்தாட்சரம் படிச்சாதான் படிக்கிறதுக்கு வரும். இதை படிச்சாதான் எல்லா லெட்டர்ஸையும் கம்பைன் பண்ணி படிக்க வரும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். நான் ஸ்லோவா தான் போய் இது வரைக்கும் ஸ்லோவா தான் போவேன். இதெல்லாம் இந்த ஸ்பீடு எனக்கு கரெக்டா இருக்கு. இது மாதிரி போனா நல்லா இருக்காது. ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும். அனாவசியமா புரிஞ்சுக்காம போயிட்டு இருக்கு படிக்கிறது. ஆமா, இப்ப எனக்கு அந்த 2 எனக்கு நான் இது ஆஃப் பண்ணிடுறேன். மெயினா ரெக்கார்ட்